ஹாய் வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 7.3ல் 8வது வினா. என்ன சொல்கிறாங்க பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற வகையிடத்தக்க சார்பானது எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -1, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 4 மற்றும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஃபார் ஆல் எக்ஸ் என்றவாறு இருக்க முடியுமா? உனது பதிலுக்கு தகுந்த விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம மீன் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி பாருங்கள் தீர்வு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -1, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 4. இது ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்கிற விஷயம். நம்ம வந்து இது சாத்தியமானு சொல்லணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஃபார் ஆல் எக்ஸ் என்றவாறு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இருக்க முடியும்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், முடியாதுன்னா முடியாது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஆன்சர் முடிக்க போகலாம். பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீன் வேல்யூ தேற்றப்படி இது ஏபி, இப்போ இடைவெளியினுடைய முதல் புள்ளி கடைசி புள்ளி ஏ வந்து 0, பி வந்து 2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சராசரி மதிப்பு தேற்றப்படி என்ன சொல்லிடலாம்? லெக்ரான்ஜியின் சராசரி மதிப்பு தேற்றப்படி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ ஃபார் சம் சி பிலாங்ஸ் டு இடைவெளி என்ன 0க்கு 2க்கு நடுவில் இல்லையா? 0க்கு 2க்கும் நடுவில் இருக்கிற ஏதேனும் ஒரு சி மதிப்பிற்கு எஃப் டேஷ் ஆஃப் சி ஆனது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏவுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது சராசரி மதிப்பு தேற்றம். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன வரும்னு பாருங்கள். எஃப் ஆஃப் பிங்கிறது எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 0 பை 2 மைனஸ் 0. அப்போ எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு 4 மைனஸ் எஃப் ஆஃப் 0ஓட மதிப்பு -1 பை 2. தட் இஸ் 4 + 1 பை 2, 5 பை 2. 5 பை 2ங்கிறது என்ன? 2.5. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 2.5 ஃபார் சம் சி பிலாங்ஸ் டு 0,2. அப்போ 0க்கும் 2க்கும் நடுவில் ஏதேனும் ஒரு சி மதிப்பிற்கு எஃப் டேஷ் ஆஃப் சி மதிப்பு என்னவா இருக்குது? 2.5 இருக்குது. ஆனால் அவங்க கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 அல்லது அதை விட குறைவாக தான் இருக்கும் எல்லா எக்ஸ் மதிப்புக்கும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம லெக்ரான்ஜியின் சராசரி மதிப்பு தேற்றம் என்ன சொல்லுது? எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 2.5க்கு சமம் ஃபார் சம் சி பிலாங்ஸ் டு 0,2 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. அதனால் இது வந்து சாத்தியம் இல்லை. அதனால் இவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட் படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 ஃபார் ஆல் எக்ஸாக இருக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் என்னென்னா நம்மளுக்கு கிடைச்ச மதிப்பு 2.5 கிடைச்ச சாத்தியம் இல்லை. இட் இஸ் நாட் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. அந்த காரணத்தினால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 ஃபார் ஆல் எக்ஸாக இருக்க சாத்தியம் இல்லைன்னு சொல்லி கணக்க முடிச்சிடலாம்.